உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் வாழ்க்கையை பத்தி ஒரு பயம் இருக்கும். சில பேருக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சு எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு 4 காசு சம்பாதிச்சாலும் அது நான் ஆசைப்பட்ட வேலையில இருந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே தான் தோனிக்கும் நடந்துச்சு. ஒரு பக்கம் குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஒரு பிரஷர், இன்னொரு பக்கம் என்னடா இது கிரிக்கெட்னு சுத்துற அப்படின்னு தன்னோட கெரியரை நினைச்சு பயந்துட்டு இருக்கிற அப்பாவோட கவலையை போக்கணும். இன்னொரு பக்கம் தன்னுடைய கனவுகளையும் விட்டுற முடியாதுல்ல. ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும், நான் உள்ள போயிடுவேன். அந்த ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாம் அப்படின்னு நம்ம தலை நம்புனாரு. எல்லா பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு ஒரே வழி ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது. கவர்மெண்ட் வேலைக்கு நல்லா படிக்கணுமே, நமக்கு தான் அவ்வளோ டைம் இல்லை. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டால எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்குறது தான் இதுக்கெல்லாம் ஒரே முடிவு அப்படின்னு நம்புனாரு தோனி. பொதுவாகவே இந்த கிரிக்கெட் விளையாடுற பசங்களை பார்த்தா பெத்தவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இவன் பாட்டு இப்படியே விளையாண்டு நாளைக்கு கிரிக்கெட் தான் என்னோட ஆம்பிஷன் அப்படின்னு கிளம்பிட்டான்னா கோச்சிங், ட்ரைனிங், கிட்டுன்னு எக்கச்சக்கமா செலவு இருக்கே அப்படின்னு ஒரு பயம் வர்றது நியாயம்தான். அதுவும் ஒரு வகையில சரிதானே. இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற எக்கச்சக்கமான கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஓரளவுக்கு சுமாரான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க, சின்ன வயசுல இருந்தே முறையா கிரிக்கெட் கத்துக்கிட்டவங்க. ஆனா நம்ம தோனியோட நிலைமை அப்படி இல்ல. பீகார் தான் இந்தியாவிலேயே பின்தங்கின மாநிலம். உப்புக்கு சப்பானியா தான் ரஞ்சி டிராஃபி போட்டிகள்ல பீகார் கலந்துக்கவே செய்யும். அந்த மாதிரி ஒரு பேக்வேர்டா இருக்கிற ஸ்டேட்ல இருந்து இந்தியன் டீமுக்கு ஒரு பிளேயர் போறதுன்னா அது ரொம்ப கஷ்டம்ன்றது தோனிக்கு நல்லாவே தெரியும். ஆனா தன்னுடைய கனவுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி ரஞ்சி டிராஃபில விளையாடுறது மட்டும்ன்றதுனால தோனி தன்னுடைய பயிற்சிகள்ல தீவிரமானாரு. தோனிக்கு 17 வயசா இருந்தபோது இந்திய நிலக்கரி நிறுவனமான கோல் இந்தியா நிறுவனத்தோட துணை நிறுவனமா CCL இருந்தது. 1998ல தேவல் சாஹே அப்படிங்கிறவரு அந்த நிறுவனத்திற்கு இயக்குனரா பொறுப்பேற்றும் போது அவருக்குன்னு ஒரு குறுகிய கால லட்சியம் வச்சிருந்தாரு. CCL நிறுவனத்துக்காக கிரிக்கெட் விளையாட ஒரு செயற்கை புல்தரை அமைக்கணும், அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு கிரிக்கெட் டீமை உருவாக்கணும், ஜார்க்கண்ட்ல உள்ளூர் லீக் போட்டிகள் நடத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த லட்சியம். ஸோ CCL அணிக்காக விளையாடுற வீரர்களுக்கு தேவல் சாஹே மாத ஊக்கத்தொகையா 2000 ரூபாய் கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு. கிரிக்கெட்ல இருக்கிற இளம் வீரர்களை வளர்த்தெடுக்கணும், ஒரு புது டீம் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்த சாஹேக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. 9வது படிக்கிற மாணவர்களுக்கு நடுவேயான ஒரு ஸ்கூல் காம்படிஷன். அதுல ஒரு விக்கெட் கீப்பர் பயங்கரமா விளையாடி இரட்டை சதம் அடிச்சு அவன் டீமை வின் பண்ண வச்சிருக்கான். அவனோட பேரு தோனி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சாஹேக்கு வந்தது. சின்ன வயசுல எப்பயுமே நம்மள்ட்ட யாராவது ஏதாவது சொல்லிட்டா பயங்கரமா கோவம் வரும். ராஜ்சேகன் படத்துல வர்ற மாதிரி நரம்பெல்லாம் முறுக்கேறும், ரத்தமெல்லாம் கொதிக்கும். ஆனா தோனி அந்த வயசுலயே ஒரு முதிர்ச்சியோட அவங்க அப்பாவோட பயத்தை அணுகியிருந்தாரு. கிரிக்கெட்டும் விளையாடணும், ஃபேமிலியவும் காப்பாற்றணும், இது ஒரு சேஃபான கெரியர் அப்படின்றத அவங்க அப்பாவுக்கு காட்டுறதுக்கு CCL டீம்ல சேர்ந்து இந்த 2000 ரூபாய் ஸ்காலர்ஷிப்போட விளையாடுறது தான் சரியான முடிவுன்னு முடிவு பண்ண தோனி சாஹே சாரை போய் பார்த்தாரு. வணக்கம் சார். சொல்லுப்பா. என் பேரு தோனி, ராஞ்சில தான் இருக்கேன். நான் நல்லா கிரிக்கெட் விளையாடுவேன் சார். தெரியும் தம்பி. சார் உண்மையாவா? நீ யாரு, உங்க அப்பா என்ன பண்றாரு, நீ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். CCL அணிக்கு நீ தான் விக்கெட் கீப்பர். டர்ஃப் பிட்ச்ல விளையாடணும். நாளைக்கு லெட்டர் வாங்கிட்டு பிராக்டிஸ் பண்ண வந்துரு. சார் என்னப்பா சந்தோஷம் தானே? சார் தேங்க்யூ வெரி மச் சார். அப்புறம் என்ன, நம்ம தலை தோனி ஹாப்பி என்னாச்சு? அடிச்சிட்டாங்கடா பெல்லு. கவலைப்படாதீங்க, இந்த ஹாப்பினஸை நாளைக்கும் கண்டினியூ பண்றோம். நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு விகடன் ஆடியோ கேட்க மறந்துடாதீங்க.